அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 31/8/2024 ஆவணி மாதத்தின் 15ஆம் நாள் சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் கோவிலுக்கு போக முடியாதவங்க, ஏதாவது சூழ்நிலை காரணமாக என்னால் சிவாலயம் சென்று தரிசனம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க, இல்லைங்க நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், நான் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னாலும் இந்த ஒரு முடிச்சு, இந்த ஒரு பொருளை முடிச்சாக கட்டி பிரதோஷ நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் சிவாலயம் போகலன்னா இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. நீங்கள் பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போய் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி தீராத கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம் கர்ம வினை. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கர்ம வினை. இந்த கர்ம வினையை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் பிரதோஷ நேரம். இன்று மாலை 4:30 7 மணிக்குள்ள பிரதோஷ நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய மஞ்சள் அல்லது கருப்பு அல்லது பச்சை அல்லது சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் அது சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் 9 மிளகுகளை போட்டு ஒரு மூட்டையாக கட்டிடுங்க. அந்த முடிச்ச ஒரு அகல் விளக்கில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. நீங்கள் இதை உங்கள் வீட்டு பூஜைகளையும் ஏற்றி வைக்கலாம், கோயிலில் போய் ஏற்றுறதா இருந்தாலும் செய்யலாம். தீராத கடன் கண்டிப்பாக தீரும். பொதுவாக நம்ம மிளகு தீபம் பைரவருக்கு தானங்க ஏற்றுவோம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பிரதோஷ நேரத்தில் மிளகை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கர்ம வினையும் குறையும், நவ கிரகங்களின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாளில் இந்த தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அந்த மிளகை அப்படியே மூட்டையாக எடுத்துகிட்டு போய் அது கூட கற்பூரம் வச்சு வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிக்கிச்சிடணும். அப்படி எரிக்கிறதுனால கண்திஷ்டி தோஷங்களும் நீங்கும். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்.